வெல்கம் பேக் மக்களே. ஸ்பைடர்மேன் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு எபிசோட் 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மொத்தம் 8 எபிசோட் வரையுமே ஒரே நாள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக வந்து சீரீஸ்லேயே ஒரு பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒண்டர் மேன், அயன்ஹார்ட் அந்த மாதிரி சீரிஸ் வந்துருந்துச்சு. டேர் டெவிலுக்கு அப்புறம் இது பெஸ்ட் சீரிஸ்னு சொல்லலாம் மார்வலுக்கு. ஸோ இதுக்கு 2 மோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று கலர் மோட், இன்னொன்று பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் பிளாக் அண்ட் ஒயிட்காக தான் இந்த சீரிஸே எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தா தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா கலர்ல பார்க்கும்போது கொஞ்சம் இந்த எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே பாருங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஃபீவர் ப்ளஸ் த்ரோட்ல இன்ஃபெக்ஷனு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சீரிஸ் வந்து எந்த டைம்லைனில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் 1 முடிஞ்சு வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த 1940s நடக்கிற மாதிரி கதை தான் இது. இந்த சீரீஸில் மெயின் ப்ரொட்டகனிஸ்டாக இருக்கிறது பென் ரேலி. பீட்டர் பார்க்கர் கிடையாது. பென் ரேலி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து காமிக்ஸில் பீட்டர் பார்க்கரோட ஒரு குளோனாக தான் இருந்திருப்பாரு. பீட்டர் பார்க்கரை டிஃபீட் பண்ணுறதுக்கு பீட்டர் பார்க்கர் மாதிரியே ஒருத்தனை குளோனாக உருவாக்கியிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் பேர் தான் பென் ரேலி. ஸோ இந்த பென் ரேலிங்கிற ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது பீட்டர் பார்க்கரோட அங்கிள் பென், அதுவும் இல்லாமல் பீட்டர் பார்க்கரோட ஆண்ட் மே இருக்காங்கல்ல, அவரோட உண்மையான பேர் வந்து மே ரெய்லி. அதாவது பென் பார்க்கரை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பேர் மே ரெய்லின்னு தான் இருக்கும். ஸோ அந்த 2 பேரையும் சேர்த்து பென் ரெய்லின்னு தான் வந்து இவரோட பேரை வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா பென் ரெய்லி ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக இருக்காரு. ஸோ அந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பென் ரெய்லிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேர் வந்து ரூபி. ஸோ அது ரூபிங்கிற கேரக்டர் தான் இவர்கிட்ட வந்து வித் கிரேட் பவர் கம்ஸ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற டைலாக சொன்னது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூபிங்கிறவங்க வந்து இறந்துடுறாங்க. பென் ரேலியோட அலட்சியத்தினால தான் அவங்க இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு, இவர் வந்து ஸ்பைடர்மேனா எதுவுமே நான் இருக்க போகிறது இல்லை, நான் வந்து பென் ரேலியா மட்டும்தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் ஸ்பைடர்மேனுங்க அந்த சூட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அவரோட பழைய அப்பார்ட்மெண்ட்டில் செவரு இடித்து ஒழிச்சு வச்சுட்டு இவர் வேற அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடுறாரு. ஸோ இவர் ஸ்பைடர்மேன்ங்கிற வாழ்க்கையை விட்டுட்டு நார்மலாக பென் ரேலி அப்படிங்கிற ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக வாழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவருக்கு ஒரு கேஸ் வருது. அந்த கேஸில் வந்து வின்ஸ்டன்னு ஒருத்தன் ஆடிசன் அப்படின்னு ஒருத்தனை கண்டுபிடிக்க சொல்லி இவர்கிட்ட அந்த கேஸை கொடுக்குறாரு. ஸோ பென் எப்படியோ ஆடிசனை கண்டுபிடிச்சிடுறாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இன்னொரு இன்வெஸ்டிகேட்டரும் ஆடிசனை தேடுறான் அப்படிங்கிற மாதிரி இவரும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அந்த இன்வெஸ்டிகேட்டர் பேர் என்னன்னா டானகல். ஸோ வின்ஸ்டன் தான் டானகலையும் ஹையர் பண்ணி இந்த மாதிரி கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து பென் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இங்கே ஆடிசனை துரத்திட்டு போகும்போது அவன் ஒரு இடத்துல லாக் ஆயிடுறான். அங்கே தான் தெரியுது அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அவன் கையை பார்த்தோன்னா என்னடா கோஸ்ட் மாதிரி கொண்டு வர போறீங்களா அப்படின்னு நினைச்சேன். பட் அது கிடையாது. ஒரு மாதிரி ஹியூமன் டாச் டைப்ல வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பவர்னு கிளியரா எனக்கு தெரியல. காமிக்ஸ்லயும் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவன் வந்து டானாகலை கொல்ல வரும்போது டானாகல் பயந்து அவன் கன் எடுத்து ஆடிசனை கொண்டுறான். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிக்கல, லைக் சுட்டாலே செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பென் ரேலி அவரோட ஆஃபீஸ்க்கு வராரு. அங்கே ஜானட் அப்படிங்கிற ஒருத்தங்களை காமிக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா பென்னோட அசிஸ்டன்ட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் வந்து அவருக்கு வருது. என்ன கேஸ்னா, கார்மெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அவன் வந்து என் ஒய்ஃப் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, அவன் என்ன சீட் பண்றாளோ அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு போட்டோ காமிக்கிறான். அது யாரான்னு பார்த்தா அது கேட் ஹார்டி. ஏன்டா கேட் ஹார்டி ஒய்ஃபாடா அப்படின்னு சொல்லி இவர் அங்கேயே கண்டுபிடிச்சாரு. இல்லை இவன் பொய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏன் பொய் சொல்றான், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவர் அங்கே போறாரு. அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க, அப்பதான் நல்லா ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, எஸ் நான் போட்டோ எடுத்து கொடுக்குறேன், நீ நாளைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. ஸோ மீன்வேல் ராபி ராபர்ட்ஸ்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவரை நீங்க டோபி மெக்கியோட ஸ்பைடர்மேன் மூவிஸ்ல பார்த்திருப்பீங்க. டெய்லி பியூகிள்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ இந்த சீரீஸும் டெய்லி பியூகிள்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவரை வந்து ஆக்சுவலி வந்து தூக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து ஸ்பைடர்மேனோட போட்டோஸ் எடுத்து ஸ்பைடர்மேன் என்னெல்லாம் பண்றாரோ அதை வந்து ஒரு ஆர்டிகல் மாதிரி விட்டுக்கிட்டே இருப்பாரு. ஸோ ஸ்பைடர்மேன் வந்து நான் மாதிரி ஸ்பைடர்மேன் இருக்க போறது கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணதுலேருந்து இவருக்கு அந்த வேலையே இல்லை. ஸோ டெய்லி பியூகிள் இவரை வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து இவர் சாதாரணமாக ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காரு. எப்படியாவது டெய்லி பியூகிள்குள்ள போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட. ஸோ அவர் வந்து பென்னை மீட் பண்ணுவாரு. இந்த மாதிரி இந்த சிட்டியே வந்து சில்வர்மேனோட கண்ட்ரோல்ல இருக்கு, அவன் எல்லா தப்பும் பண்றான், எல்லா போலீஸ் பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் எல்லாம் அவன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் நினைச்சதே பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் தடுக்க ஒரு சூப்பர் ஹீரோ வேணும், அதனால நீ திருப்பி வா அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்றாரு. அப்போ பென் என்ன சொல்றாருன்னா, சூப்பர் ஹீரோ வரும்னா வேற யாராவது வந்துக்கிட்டும், நாளா வரப்போறது இல்லை, இப்போ இந்த சில்வர்மேன் போனா இன்னொருத்த வருவான், இது ஸ்டாப் ஆக போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர்மேன்
வாழ்ந்துட்டு இருக்கிற பில்டிங்கை யாரோ எரிச்சிருக்காங்க. ஸோ அதுல எப்படியோ சில்வர்மேன் தப்பிச்சிட்டான். பட் ஸ்டில் அது யாரோ எரிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஆடிசன் தான் வந்து அதை எரிச்சிருக்கான். ஸோ அவனுக்கு தான் இந்த ஃபயர் பவர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அவன் எரிச்சிருக்கான். அதனால தான் வந்து சில்வர்மேன் அவன் ஆளை வச்சு பென்னையும் டானகளையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இப்போதான் வந்து கார்மேடி கேட்ட மாதிரியே கேட் ஹார்டியை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து பென் ரெய்லி போயிருப்பாரு. ஸோ அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது கேட் ஹார்டி கிட்ட ஒருத்தன் வந்து தப்பா நடந்துக்க பார்க்குறான். அது வேற யாரும் இல்லை, மேயர் தான். ஸோ அங்கே பென் ரெய்லி உள்ள போந்து கேட் ஹார்டியை எப்படியோ காப்பாத்திடுறாரு. ஸோ அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இந்த மாதிரி கேட் ஹார்டி வந்து ஒரு கெட்ட ஒரு பொண்ணெல்லாம் இல்லை, அவள் ஏதோ சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கா, இது என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் வந்து இப்போ பென் ரெய்லிக்கு இருக்கு. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் பென் ரெய்லியோட ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆடிசனை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். ஸோ அதுக்கு பென் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன மட்டும் ஹையர் பண்ணல, இன்னொருத்தனையும் ஹையர் பண்ணியிருக்க, அவனுக்கு $50 கொடுத்துருக்க, எனக்கு $30 தான் கொடுத்துருக்க, மரியாதையா எனக்கு ஒரு $200 கொடு, அப்பதான் இதோட இன்ஃபர்மேஷனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் வந்து கண்ணை காமிச்சு $200 கொடுக்க முடியாது, நீ சொல்லு இல்லைன்னா செத்துருவ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். பார்த்தா பின்னாடி யாரோ கண்ணை காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா பென்னோட இந்த ஒரு செக்ரட்டரி இருந்தாங்கல்ல, அவங்க தான் வந்து கண்ணை காமிச்சு நீ அவர் சுட்டினா இந்த ஆஃபீஸ் விட்டு உன்னால உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லி வின்ஸ்டனை மிரட்டிடுறாங்க. ஸோ வின்ஸ்டன் என்ன பண்றான்னா நேரா சில்வர்மேன் கிட்ட போய் அவர்கிட்ட சொல்றான். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எவ்வளவு காசு வேணா தூக்கி எரிஞ்சுக்கோ, எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தான் வேணும் அப்படின்னு சில்வர்மேன் சொல்றான். ஸோ பென் ஏன் $200 கேட்டிருப்பாருன்னா, இவனோட பாஸ் சில்வர்மேனுங்கிறது கன்ஃபார்ம் பண்றதுதான் முக்கியம். ஸோ இவன் சில்வர்மேன் கிட்ட போகும்போது டானகளை வச்சு ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பென் வந்து இதுக்கு எனக்கு சம்மதம் கிடையாது, நான் இந்த பிரச்சனைக்கு போவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டானங்கள்கிட்ட சொல்லிட்டு இவர் அந்த பிரச்சனையில விலகிடுறாரு. அந்த போட்டோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பென் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்ல ஒய்ஃப், ஏமாத்தலாம் இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுறாரு. அனுப்பிச்சிடும்போது சும்மா ஒன்றும் அனுப்பிச்சுடல, அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண கொடுத்த காசை திருப்பி கொடுத்து அனுப்பிச்சுட்டுறாரு. ஸோ இப்போ பென்னுக்கும் அவங்களோட செக்ரட்டரிக்கும் காசு தேவைப்படுது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கேட் ஹார்டி வந்து மேயரோட இருக்கிற போட்டோவை வந்து இவரோட பென் எடுத்திருப்பாரு. ஸோ அந்த போட்டோவை வச்சு கேட் ஹார்டி கிட்டேயே பிளாக்மெயில் பண்ணி கொஞ்சம் காசு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பென்னோ செக்ரட்டரி யோசிச்சிருப்பாங்க. ஸோ பென் ரெய்லி கேட் ஹார்டியோட ஒரு ஷோக்கு போறாரு. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த கேட் ஹார்டி ஒரு சிங்கர். அந்த கிளப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில்வர்மேனோடது தான். இவங்க வந்து ஆக்சுவலி அவங்க விருப்பம் இல்லாம தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, வேற வழி இல்லாம அங்க பாடுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு இவர் வந்து கேட் ஹார்டி கிட்ட மிரட்டுறாரு, இந்த மாதிரி எனக்கு காசை கொடு அப்படின்னு. அங்கதான் இன்னொருத்தர் காமிக்கிறாங்க, ஃபிளின்ட் மார்க்கோ அப்படின்னு ஒருத்தர் காமிக்கிறாங்க. அவன் தான் வந்து சாண்ட்மேன். ஸோ அவன் வந்து கேட் ஹார்டியை கூடயே இருக்கான். ஸோ அந்த இடத்த விட்டு பென் ரெய்லி கிளம்பி போனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறது பென் ரெய்லி கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அது வேற யாரும் இல்லை, ஃபிளின்ட் மார்க்கோ தான். ஸோ ரூஃப் டாப்ல ஃபிளின்ட் மார்க்கோக்கும் பென்னுக்கும் ஒரு சண்டை நடக்குது. ஸோ அங்க பென் வந்து ஸ்பைடர் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு. பட் நடந்த சண்டையில ஃபிளின்ட்டுக்கு மண்டையில அடிபட்டு அதெல்லாம் மறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, விச் இஸ் வெரி பேட். ஏன்னா நல்லாவே இல்லை அவங்க சொன்ன விதம். ஸோ அந்த ரைட்டிங் வந்து ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. ஸோ அங்கதான் இவருக்கு தெரியுது ஃபிளின்ட் மார்க்கோவும் கேட் ஹார்டியும் லவர்ஸ்ன்னு. ஸோ அவங்க கேட் ஹார்டி வந்துட்டு இந்த மாதிரி இவனை விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சும் போது பென் என்ன பண்ணுவாருன்னா, இந்த அவங்க போட்டோ, எனக்கு காசு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜானட் வந்து அவ்வளோதான், நான் வந்து இந்த வேலையை விட்டு போறேன், நீ ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது, நீ ஒரு காசு வாங்கிக்கலாம், பட் நீ காசு வாங்க அப்படியே கொடுத்துட்டு வந்துட்ட, உன்னோட இருந்தால் என்னால் வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ கேட் ஹார்டி அங்கே வராங்க. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஃபிளின்ட் மார்க்கோ நேற்று நைட்லேருந்து காணாமல் போயிட்டான், எங்கே போனானே தெரில, அவனை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஃபிளின்ட் மார்க்கோட அந்த பர்சனல் சைடு அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் அவனோட அட்ரஸ் வேணா தெரியும், அதை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஓகே நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பென் ரெய்லி அந்த அட்ரஸை தேடி போறாரு. அது இல்லாமல் ஃபிளின்ட் மார்க்கோட பேக்ரவுண்ட் செக் பண்ண ஜானட் போறாங்க. ஸோ பென் வந்து ஃபிளின்ட்டோட அபார்ட்மெண்ட்குள்ள போய் அங்க தேடுறாரு. அங்க வந்து அவருக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. ஸோ அதுல பார்த்தா ஃபிளின்ட் மார்க்கோ அப்புறம் ஆடிசன் எல்லாரும் இருக்காங்க. பார்த்தா அவங்க எல்லாரும் வந்து வார் வெட்டரன்ஸ், அதாவது World War I சண்டை போட்ட வார் வெட்டரன்ஸ். ஸோ அதுவும் இல்லாம பென்னும் வந்து வார்ல சண்டை போட்ட ஒரு ஆள் தான். ஸோ அவருக்கு புரியுது இவங்கெல்லாம் ஒன்னா ஒரே குரூப் அப்படின்னு வந்து அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இன்னொரு சைடில் ஜானட் வந்து ஃபிளின்ட் மார்க்கோட பேக்ரவுண்ட் செக் பண்ண போனாங்கல்ல. ஸோ அங்கே வந்து அவங்க விசாரிச்சதுல தெரியுது ஃபிளின்ட் மார்க்கோ நிறைய தடவை அரெஸ்ட் ஆயிருக்கான். ஸோ நடுவில் வந்து இந்த சில்வர்மேன் தான் வந்து காப்பாற்றி அவரோட அல்லக்கையா வச்சிருக்கான். ஸோ தெரிஞ்ச உடனே பென்னுக்கும் ஜானட்டுக்கும் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஓகே இதெல்லாம் இருக்கட்டும், பட் இதெல்லாம் ஏன் வந்து கேட் ஹார்டி பென்னு கிட்ட சொல்லவே இல்லை, ஏன் இதெல்லாம் மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் வருது.
ஸோ இவர் வந்து நேராக கேட் ஹார்டிகிட்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் இவர் கேட்கறாரு. இந்த மாதிரி போட்டோ காமிச்சு இதுல இருக்கிறதெல்லாம் யாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை இவ்வளவா கேள்வி கேட்காதீங்க, நான் காசு கொடுக்குறேன், நான் கொடுத்த நான் அட்ரஸும் கொடுத்துட்டேன், அதை வச்சு கண்டுபிடிக்கிறதுனா கண்டுபிடிங்க, இல்லைன்னா போங்க, என்ன ரொம்ப தொலை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை உனக்கு தெரிஞ்சிருக்கு, பட் நீ சொல்ல மாட்டேற, நான் இதோட மர்மத்தை கண்டுபிடிப்பேன். ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் வந்து பவர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பவர்ஸ் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இவங்க எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நான் எப்படின்னு கண்டுபிடிப்பேன், அவங்கள ஏதோ ஆயிருக்கு, கண்டுபிடிச்சு தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளில வராரு. பார்த்தா ஃபிளிண்ட் மார்க்கோ தூரத்துல இருந்து பென் ரெய்லியை பார்த்து முறைக்கிறான். ஸோ அவன் மூஞ்சில பாத்தீங்கன்னா சாண்ட்மேனோட மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவங்க எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, இவனுக்கு பவர்ஸ் கிடைச்சிருக்கு, பட் ஸ்டில் அது வந்து இவனை அழிக்குது, அது ஒரு கேன்சர் மாதிரி, அது கொஞ்சம் கொஞ்சமா இவனை வந்து அழிக்குது. ஸோ இவன் வந்து கொஞ்ச நேரத்துல சாக போறான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாம இவனுக்கு மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் பவர் கிடைச்சதோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு கேன்சர் மாதிரி ஒரு சிக்னஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா சில்வர் மேனை காமிக்கிறாங்க. சில்வர் மேனுக்கு ஒரு சரக்கு வருது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வின்சென்ட்டை வந்து சில்வர் மேன் சொல்லிக்கிட்டு இருக்கான். வின்சென்ட் அப்ப என்ன சொல்றான்னா, நீ இப்பதான் ஒன்னு அட்டாக் பண்ணியிருக்காங்க, உன் வீட்டுல எடுத்திருக்காங்க, ஸோ ஃபர்ஸ்ட் நான் போறேன், அங்கெல்லாம் சேஃபா இருந்தா நான் கூப்பிடுறேன், நீ வா அப்படிங்கிற மாதிரி வந்து வின்சென்ட் சொல்றான். ஸோ இந்த நேரத்தில் டானகல் எங்க போனா அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது, டானகலை வந்து சில்வர் மேன் ஆட்கள் வந்து கடத்தி இந்த மாதிரி அவன்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஆடிசன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சுட்டு கொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, ஆடிசனை யார் வந்து இந்த இதெல்லாம் செய்ய சொன்னது அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ வந்து டானகல் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியல, இது வரைக்கும் தான் தெரிஞ்சதெல்லாம் ஒன்று சொல்லிட்டேன், தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓகே இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸோ டானகலை அங்கேயே சுட்டு தள்ளிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பென் ரெய்லி வீட்டுக்கு வந்து சில்வர் மேன் ஆட்கள் வந்து அவனை வந்து கொல்றதுக்காக வராங்க. அப்ப வந்து பென் ரெய்லி அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாரு. பட் கொஞ்சம் காமெடியா இருக்கும் அந்த சீனே. பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ஸ்பைடர் பவர் யூஸ் பண்ண வர மாதிரியும் அதை சமாளிக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா காமெடியா இருக்கும். ஸோ ராபி என்ன பண்றாருன்னா, சரி நம்ம ஆடிசனோட இடத்துக்கு போய் அங்க என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம், மேபி அங்க ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. ஸோ அங்க வந்து தேடிட்டு இருக்கும் போது டூம் ஸ்டோன் வரான். அவனும் வந்து இந்த வார் வெட்டரன் போட்டோல இருந்திருப்பான். அவனுக்கு வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த பவர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ராபி ராபர்ட்சன் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி நான் எந்த பிரச்சனையும் பண்றதுக்கு வரல, எனக்கு ஆடிசனோட ஒய்ஃப் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்றான். ஸோ அப்பதான் வந்து டூம் ஸ்டோனுக்கு தெரியுது இந்த மாதிரி ஆடிசன் இறந்து போயிருக்கான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ராபி கிட்ட ஆடிசனோட ஒய்ஃப் அட்ரஸை கொடுத்துட்றாரு டூம் ஸ்டோன். ஸோ மீன் வை என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ பென்னோட ஆஃபீஸ்க்கு வந்து சில ஆட்கள் வந்து அங்க இருக்கிற ஜானட்டை மிரட்டுறாங்க. இந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்து தலையிட்டானா நாங்கள் கொண்டுருவோம், உன்னையும் சேர்த்தா கொள்ளுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க போக போக அதை பார்த்துட்டு பென் டக்குன்னு உள்ள போய் அந்த ஆஃபீஸை பார்த்தா அங்கே ஃபுல்லா எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஜானட் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் இந்த வேலையை போய் விட்டு போறேன், நீ என் ஃப்ரெண்டு தான், உனக்கா நான் என்ன வேணா பண்ணுவேன், பட் என்னோட உயிரெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து ஜானட் கிளம்பிடுறாங்க. ஸோ அப்பதான் பென் ரெய்லி வந்து அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்திருப்பார்ல, அவரோட சூட்டை கூட அங்க ஒழிச்சு வச்சிருப்பாரு. ஸோ அந்த சூட்டை போய் வந்து எடுக்க போறாரு. போகும்போது ஒரு கிளீனர் மாதிரி வந்து வேஷம் போட்டுட்டு கொஞ்சம் காமெடி பண்ணிட்டே போறாரு. ஸோ அந்த சீன் நல்லா இருந்தது. ஸோ அந்த சூட்டை எடுத்துட்டு போட்டுக்கிறாரு. ஸோ இந்த அஃபீஷியலா ரிட்டர்ன் ஆகல. ஏன் அப்படின்னா, ஸோ இவரோட இன்டென்ஷன் என்னன்னா, சில்வர் மேன் கிட்ட போய் இந்த மாதிரி பென் ரெய்லிக்கு இந்த மாதிரி குடைச்சல் கொடுக்காத, நீ குடைச்சல் கொடுத்தேன்னா நான் உன்னை கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு வர்றது தான் வந்து ஸ்பைடர் நாயரோட பிளான். ஸோ மீன் வெயில் வின்சென்ட் வந்து அந்த சப்ளைஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க வரலாம் அப்படின்னு சில்வர் மேனுக்கு சொல்லிடுறான். சில்வர் மேன் வந்து அந்த சப்ளைஸ் பார்க்க வரும்போது தான் வந்து பென் உள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு சில்வர் மேனை மிரட்டிட்டு போறான். ஸோ மீன்வேல் ராபி ராபர்ட்சன் வந்து ஆடிசனோட ஒய்ஃபை பார்க்க போயிடுவான். அங்கே போய் பார்த்தா ஆடிசனோட ஒய்ஃப் வந்து ரொம்ப பாஷா ரொம்ப சந்தோஷமா வாழ்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஆடிசன் பண்ற வேலைக்கெல்லாம் நிறைய காசு கிடைக்குது. அந்த காசை வச்சு ஆடிசனோட ஒய்ஃப் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஆடிசன் வந்து திரும்பி வரலைன்னா அவன் செத்துறான்னு அர்த்தம், ஒரு நைட்டுக்குள்ள அவன் திரும்பி வரலைன்னா அவன் செத்துறான்னு அர்த்தம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. பென் வந்து அவரோட ஆஃபீஸ்ல இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி ராபர்ட்சன் தான். அவர் கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்த சில்வர் மேன் வந்து அந்த சப்ளைஸை பார்க்க போனான்ல, ஸோ அப்போ வந்து போலீஸ் எல்லாம் ரெடியா இருந்திருக்காங்க இந்த மாதிரி சில்வர் மேனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் ரெடியா பிளான் பண்ணி இருக்கும்போது கரெக்டா வந்து ஸ்பைடர் நாயர் வந்து உள்ள போந்து அதெல்லாம் கெடுத்துடுறாரு. இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரவ ஆரம்பிக்குது. யாரோ ஒரு மர்ம நபர் வந்து இந்த மாதிரி சில்வர் மேனை காப்பாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி பரவுது. ஸோ இதை வந்து ராபி ராபர்ட்சன் தெரிஞ்ச உடனே பென்னுக்கு கால் பண்ணி, நீ தானே இது ஸ்பைடர் நாயரோட ரிட்டர்ன் ஆயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல நான் அவனை மிரட்டுறதுக்கு மட்டும் தான் வந்தேன், மற்றபடி நான் அவனும் ரிட்டர்ன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்றாரு.
ஸோ இப்போ வந்து பென் ரொம்ப கடுப்பா இருக்காரு. நான் உள்ள போகாம இருந்திருந்தாலே சில்வர்மேன் வந்து போலீஸ்ட்ட மாட்டி அரெஸ்ட் ஆயிருப்பான். இப்போ நான் உள்ள புகுந்து அதெல்லாம் கெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஜானட்டையும் ராபியும் வந்து அவரோட ஆஃபீஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க 2 பேர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நமக்கு சில்வர்மேன் கிட்ட இருந்து பிரச்சனை வராது, நம்ம இப்போ சேஃப் தான், நீ வா நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஜானட் சொல்லிக்கிறாரு. ஜானட் வந்துடுறாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா சில்வர்மேன் அவங்க ஆஃபீஸ்க்குள்ள வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பைடர் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம மீட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லாரு, இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேஸ் தரேன். ஸோ ஒருத்தன் வந்து நான் சப்ளைஸ் எல்லாம் செக் பண்ண போகும்போது ஒருத்தன் போலீஸ்க்கு இந்த மாதிரி நான் வரேன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தவன் என் கேங்குள்ள தான் இருக்கான், அந்த கருப்பாடை நீ தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்படின்னு சொல்லி அப்பவே காசெல்லாம் கொடுத்துட்டு போறாரு. அந்த காசுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பென் கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கரன்சிலையும் சின்ன மார்க் இருக்கு. சில்வர்மேன் வந்து யாருக்கு அவன் காசு கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதுல வந்து ஒரு மார்க் பண்ணி கொடுக்குறான். இப்போ கேட் ஆடி கொடுக்கும்போது ஒரு கேட் சிம்பிள் போட்டு கொடுக்குறான், அந்த ஆடிசனுக்கு வந்து ஒரு சிம்பிள் போட்டு கொடுக்குறான், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் போட்டு கொடுக்குறான். ஸோ பென் என்ன ஐடியா பண்றாருன்னா, ஸோ இப்போ போய் நம்ம அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை பார்க்கலாம், அவங்கள்ட்ட போய் நம்ம ஏதாவது பேசணும்னா நம்ம யார் காசு கொடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போய் பேச போறாரு. ஸோ அங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து யாரும் எங்களுக்கு காசு கொடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தெல்லாம் பண்ண வைக்கல, ஸோ மேயரே வந்து இந்த மாதிரி சில்வர்மேனை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டாரு, நாங்களாம் ஒன்றும் யாரும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ பென்ரை புரிஞ்சுக்கிட்டு நேரா கார்மேடி பார்க்க போறாரு. ஸோ கார்மேடி தான் வந்து மேயர் கவுக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பான். அவனுக்கு ஏதாவது இதுல சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவனை விசாரிக்க போறாரு. ஸோ அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எனக்கு கேட் ஆடிலாம் என் ஒய்ஃப் கிடையாது, இந்த மாதிரி கேட் ஆடியும் மேயரும் மீட் பண்ண போறாங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்ககிட்ட கொடுத்து போட்டோ எடுக்க வச்சு அந்த போட்டோவை வச்சு மேயர்கிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணி காசு பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு வந்து அவன் சொல்றான். ஸோ இங்கதான் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வர ஆரம்பிக்குது. லைக் ஒவ்வொரு பசிலுக்கும் இந்த பீஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. பென் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர்ஸை கொண்டு வர்றாரு. ஸோ அவன் அங்க என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, கேட் ஹார்டி மேயரை போய் மீட் பண்றாங்க. மேயர் தான் வந்து இந்த மாதிரி சில்வர்மேனை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சுடுறாரு. ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது கேட் ஹார்டி தான் அப்படிங்கிறத வந்து இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ மீன்வேல் வந்து ராபி ராபர்ட்சன் வந்து இந்த மாதிரி நம்ம இந்த லானி லிங்கன் அதாவது டூம்ஸ்டோனை வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ பென்னையும் காமிக்கிறாங்க. பென் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த மாதிரி லானி லிங்கன், ஆடிசன் அண்ட் ஃபிளின்ட் மார்க்கோ 3 பேர் வந்து ஒரே யூனிட்ல வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதனால இவங்க 2 பேரும் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது ஒரு ரெண்டு கண்ட்ரி சண்டை போடுதுன்னா ஒரு கண்ட்ரியோட சோல்ஜர்ஸ் வந்து இன்னொரு கண்ட்ரி கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து இவங்க பிரிசனரா ஸ்லேவ்ஸா வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆள் தான் இவங்க 3 பேரும் அப்படிங்கிறத வந்து பென் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ மீன்வேல் ராபி ராபர்ட்சன் டூம்ஸ்டோனை பார்க்க போறாரு. ஸோ ராபி ராபர்ட்சன் லானி லிங்கனை பார்க்க போன இடத்துல மேயர் என்ன பண்றான்னா, போலீஸை வந்து அங்க அனுப்பிச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொல்றதுக்கான ஆர்டரை கொடுத்துட்றான். ஸோ போலீஸ் வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டூம்ஸ்டோனுக்கு வந்து கோவம் வந்து அவரும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பிளஸ் அங்க சாண்ட்மேனும் அங்கதான் இருக்கான். ஸோ சாண்ட்மேனும் டூம்ஸ்டோனும் சேர்ந்து போலீஸ் எல்லா போலீஸையும் அடிச்சு கொண்டுறான். ஸோ இதை வந்து ராபி ராபர்ட்சன் போட்டோ எடுத்துடுறாரு. ஸோ அந்த போட்டோவை வச்சு நான் டெய்லி பியூகல்ல சேர போறேன், இந்த ஒரு நியூஸ் வந்து ஒரு பெரிய நியூஸ், இதை வச்சு நான் டெய்லி பியூகல்ல சேர்ந்தலாம் அப்படின்னு வந்து ராபி ராபர்ட்சன் யோசிக்கிறாரு. ஸோ இன்னொரு சைட்ல பென் வந்து ராபி ராபர்ட்சன் கிட்ட ஆடிசன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்களோட வீட்டு அட்ரஸை வந்து கேட்கறாரு. ராபியும் கொடுக்குறாரு. ஸோ இவர் ஏன் ஆடிசனோட ஒய்ஃபை பார்க்க போறாருன்னா, ஆடிசனோட ஒய்ஃப் கிட்ட தான் வந்து கேட் ஆடியோட சிம்பிள் போட்ட நோட்ஸ் இருக்கு. அதை மட்டும் வந்து சில்வர்மேன் ஆட்கள் பார்த்துட்டாங்கன்னா கேட் ஆடி தான் இதெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி கேட் ஆடியை வந்து கொண்டுருவாங்க. யாராச்சும் வந்து உன்ட்டு கேட்டாங்கன்னா கேட் ஆடி தான் வந்து காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லாத, பிளஸ் அந்த நோட்டையும் காமிக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து ஆடிசனோட ஒய்ஃப் கிட்ட இவர் போய் சொல்ல வராரு. ஸோ ஆடிசனோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நான் சும்மா பண்ணும், எனக்கு ஒரு $1000 தான் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆடிசனோட ஒய்ஃப் வந்து திமிரா சொல்றாங்க. ஸோ அப்போ பென் என்ன பண்றாருன்னா, ஸ்பைடர் நாயோட சூட் போட்டுக்கிட்டு சில்வர்மேன் கிட்டே போய் ஒரு $1000 திருடி ஆடிசனோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ அந்த காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி வாயை மூடிட்டு, யார் உனக்கு காசு கொடுத்தா அப்புறம் இந்த நோட்டு அதெல்லாம் யார்கிட்டும் காமிக்காத, எங்கேயாவது ஓடி போயிரு, ஏதாவது சேஃபான இடத்துல போய் இரு அப்படிங்கிற மாதிரி வந்து பென் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 3 பேருமே மாட்டிக்கிறாங்க. கேட் ஹார்டி, பென் ரீலி பிளஸ் ஆடிசனோட ஒய்ஃப் 3 பேருமே வந்து சில்வர்மேன் கிட்ட மாட்டிடுறாங்க. ஸோ அவங்க 3 பேரையும் சுட்டுக் கொள்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்து கடத்தி கொண்டு வந்திருப்பான். ஸோ இங்கதான் வந்து ஒரு சூப்பரான விஷயம் நடக்கும். ஸோ பென் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து வின்சனை மீட் பண்ணி, இந்த பாத்தியா உங்க பாஸ் வந்து உன்கிட்ட வேலை கொடுக்காம என்கிட்ட கொடுத்துருக்காரு, அப்போ உன்னை நம்பல,
நீ வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்ற ட்ரை பண்ணுவார். அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி நீ எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தேன்னா நான் கண்டுபிடிக்கிற இன்ஃபர்மேஷனை உனக்கு தரேன், நீ அதை வந்து உன் பாஸ் கிட்ட சொல்லி பேர் வாங்கிக்கோ அப்படின்னு பென் சொல்லுவார். ஸோ வின்ஸ்டனும் ஓகேன்னு சொல்லி காசை கொடுத்துருப்பான். அவன் காசில் ஒரு மார்க் இருக்கும்ல, அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க் இருக்கும்ல, அந்த காசை தான் வந்து ஆடிசனோட ஒய்ஃப் கிட்ட வந்து பென் கொடுத்துருப்பாரு. ஸோ வந்து இப்போ இதெல்லாம் சில்வர்மேன் தெரிஞ்சுக்கிட்டு வின்சனோட காசு தான் வந்து ஆடிசனோட ஒய்ஃப் கிட்ட இருக்கு. ஸோ அப்போனா வின்சன் தான் வந்து எனக்கு எதிராக அதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி வின்சன் பேச வரக்குள்ளேயே அவனை சுட்டு அவனை கொன்று அங்கே புதைச்சிடுறாங்க. ஸோ அப்புறம் மற்ற 3 பேர் கேட் ஹார்டி, பென் ரெய்லி, அப்புறம் ஆடிசனோட ஒய்ஃப் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இதோட வந்து எபிசோட் 3 முடியுது. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து எபிசோட் 1, 2, 3 தான். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 எபிசோட் இருக்கு. அது ஒரே வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். அதுவும் இல்லாமல் எக்ஸ்மென் 97 ட்ரெய்லர் வந்து இறக்கி விட்டுருக்காங்க கரெக்டாக இது இறங்கும் போது. ஸோ எதுக்கு நான் வீடியோ போடுறதுன்னு தெரில, நான் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். ஸோ ஓகே, நம்ம ஸ்பைடர்-மேன் முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸ்மெனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோட ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பைடர்-மேன் சீரிஸோட மிச்சம் இருக்கிற எபிசோட்ஸோட பிரேக் டவுன் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்மெனுக்கு போகலாம். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் நிக்கோலஸ் கேஜோட ஆக்டிங் தான் சூப்பராக இருந்திருக்கும். ஒரு மார்வலோட கோட்ஸ் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ராபர்ட் டவுனி ஜூனியர், கிறிஸ் எவன்ஸு, அப்புறமா ஹியூ ஜாக்மேனு, அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நிக்கோலஸ் கேஜையும் போட்டு ஆகணும். ஏன்னா அவர் பண்ண 2 கேரக்டருமே சூப்பரான கேரக்டர்ஸ். ஒன்று கோஸ்ட் ரைடர், இன்னொன்று ஸ்பைடர்-மேன். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த கோட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த எபிசோட்ஸோட வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்குது, அந்த ஃபீவர்லையும் உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.